Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சம்மத்தியான ஹாரர் ஸ்லாஷர் மூவி கொண்டு வந்திருக்கேன். படம் முழுக்க வெட்டு குத்து கொலை ரத்தம்னு தான் இருக்கும். சோ 18 வயசு கீழே இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படத்தோட பேரு ஹியர் ஃபார் பிளட். இது 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் ஸ்லாஷர் ஃபிலிம். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோ பார்க்க போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல எலிஸ்னு ஒரு பொண்ணு லேட் நைட் ஜாகிங் முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு வரா. படம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. அதுக்குள்ள அவளோட ரூம்மேட் ஷவர்ல ரத்தத்தோட படுத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா அந்த ரூம்மேட் கத்துற சத்தம் எலிசி கேட்கல. ஏன்னா அவ காதுல ஹெட்செட் போட்டுட்டு நல்லா பாட்டு கேட்டுட்டு இருக்கா. அவள நேரா ஷவரை போய் திறக்கும் போது நல்ல பிசிக்கோட ஒருத்த மாஸ்க் போட்டுட்டு அந்த பாத்ரூம்ல இருக்கான். அவனோட பேரு லவர் பாய். அவளோட ரூம்மேட்டோட பாடியை பார்த்துட்டு இவனை பார்க்கும் போது அவளை கொடூரமா குத்தி கொன்னுடுறாங்க. சில நாள் கழிச்சு நமக்கு ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறாங்க. அதுல ஃபீபின்னு ஒருத்தி இருக்கா, கிறிஸ்டினா அண்ட் மைக்னு 2 பேர் இருக்காங்க. இந்த மைக்கும் கிறிஸ்டினாவும் லவர்ஸ் போல இருக்கு. அவங்க எல்லாருமே வரப்போற எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. ஃபீபி பார்ட் டைமா பேபி சிட்டிங் ஜாப்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் 2 நாள்ல எக்ஸாம் இருந்தாலும் அவளுக்கு கிடைச்ச அந்த பேபி சிட்டிங் ஜாப்ல நல்ல ஒரு பே வரதுனால அதையும் விடுறதுக்கு அவளுக்கு மனசு இல்ல. இதை கேட்ட கிறிஸ்டினும் ஃபீபி கிட்ட நீ வேணா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் டாம் கிட்ட கேட்டு பாரு, அவன் வேணா பேபி சிட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொன்ன உடனே மைக் அதுக்கு அவன் பேபி சிட்டிங்லாம் லைக் இல்ல அப்படின்னு சொல்றான். ஏன்னா நம்ம படத்தோட ஹீரோ டாம் இருக்காருல்ல, அவர் ஒரு ரஸ்லருங்க. சாதாரண ரஸ்லர்லாம் கிடையாது, நல்ல மாஸ் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ரஸ்லர். இவரை தான் பேபி சிட்டிங் பண்றதுக்காக அந்த குரூப் பிளான் பண்ணுது. அன்னைக்கு நடந்த ரஸ்லிங் மேட்ச்ல டாம் ஜெயிச்சிட்டாலும் அவருக்கு வெறும் $20 தான் பிரைஸா கொடுக்குறாங்க. என்னதான் அந்த அமௌண்ட் டிசப்பாயிண்டிங்கா இருந்தாலும் வேற வழி இல்லாம அதையும் டாம் வாங்கிக்கிறான். வீட்டுக்கு வர டாம் ஃபீபி கிட்ட ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் கொடுக்குறான். அதை பார்த்த உடனே ஃபீபியும் ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அந்த மிஸ்ஸிங் போஸ்டர்ல எலிஸ்னு ஒரு பொண்ணு இருக்கா. யார் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல செத்தால அவதான். அவ இவளோட காலேஜ் மேட் போல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு ஷாக் ஆவறா. இப்போ ஃபீபி டாம் கிட்ட நாளைக்கு ராத்திரி கிரேஸ்னு ஒரு பொண்ணை நீ பேபி சிட்டிங் பண்ணணும், அது பண்றியா? ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பத்துல டாம் அதுக்கு ஹே என்ன விளையாடுறியா, நான்லாம் எப்படி பேபி சிட்டிங் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபீபி டாம் கிட்ட நல்ல ஒரு அமௌண்ட் தரேன்னு சொல்றாங்க. எதுக்கு மிஸ் பண்ணணும், தயவு செஞ்சு இது பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே டாமும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் காலையில டாமும் பேபி சிட்டிங் பண்றதுக்காக அந்த கிளையண்ட் வீட்டுக்கு வரான். அது சிட்டியை தள்ளி ஒரு ரிமோட் ஏரியால இந்த வீடு இருக்குங்க. அவங்க வந்த உடனே கில் அண்ட் பார்ப்ன்ற கப்பல் ஒருத்தங்க டாம பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது ஃபீபிய, ஆனா இப்போ வந்திருக்கிறது ஒரு ஆம்பளை. இருந்தாலும் டாம் அந்த பொண்ணை பேபி சிட் பண்றதுக்காக அவங்களும் சமைச்சிடுறாங்க. டாம் பேபி சிட்டிங் பண்ண போற பொண்ணு கிரேஸோட உண்மையான பயாலஜிக்கல் அப்பா கில் கிடையாது. அது மட்டும் இல்லாம கில் பார்ப 7 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கப்பல் டாம கூட்டிக்கிட்டு கிரேஸ் மீட் பண்றதுக்காக மாடிக்கு போய் கிரேஸை கூப்பிடும் போது அந்த பொண்ணு வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதனால இவங்க கூப்பிட்டதை அவ கண்டுக்கவே இல்லை. அடுத்த சீன்ல அந்த கப்பலும் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. டாம் அந்த வீட்டோட மெயின் டோரை க்ளோஸ் பண்ணும்போது அந்த வீட்டுக்கு வெளியே யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. டாம் அந்த பொண்ணு கிரேஸ் கிட்ட போய் ஃப்ரெண்ட்லியா பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஆனா அப்ப கூட அந்த பொண்ணு கேம்ல தாங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா. சரி நாம சாப்பிடறதுக்கு பீட்சாவாவது ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டாமும் பீட்சா ஆர்டர் பண்றான். கொஞ்ச நேரத்துல அந்த பீஸா டெலிவரி பண்றவனும் வீட்டுக்கு வரான். அந்த பீஸா டெலிவரி பண்றவன் டாமோட பெரிய ரசிகம் போல இருக்கு. டாம பார்த்து ஆச்சரியத்துல சார் உங்க கூட ஒரே ஒரு செல்ஃபி சார்னு சொல்லி செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு அந்த பீஸாவையும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவனும் கார் எடுத்துட்டு கிளம்புறான்னு பார்க்கும்போது தூரத்துல யாரும் நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. யார் அவன் நடு ரோட்ல நிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவனை இறங்கி போய் பார்க்கலாம்னு சொல்லி அங்க இருந்த ஒரு கேபின்குள்ள போறாங்க. அந்த லவர் பாய் சடனா அவனோட கழுத்து அறுத்து அந்த இடத்துலயே அவனை அப்படியே கொன்னுடுறான். அதுக்கப்புறம் லவர் பாய் டாமோட கார் டயர் எல்லாத்தையும் கத்தியால குடுத்தி பஞ்சர் ஆக்கிடுறான். வீட்டுக்குள்ள டாம் கிரேஸுக்காக ஒரு டீ போட்டுட்டு இருக்கும்போது அவன் கேர்ள் ஃபிரெண்ட் ஃபீபி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அவனும் அதை படிச்சுட்டு போனை பக்கத்திலே வச்சிடறான். அதே சமயத்துல அந்த வீட்டுல இருந்த பரணையில இருந்து ஒரு லேடர் ஸ்லோவா ஓபன் ஆகுதுங்க. அந்த பரணையில இருந்து மாஸ்க் போட்ட 2 பேர் இறங்குறாங்க. அதுல பர்னின்னு ஒருத்தன் கிச்சனுக்குள்ள வந்து டாம் கிட்ட ஒரு கத்தியை காமிச்சு அவனை மிரட்டுறான். டாம் அவனை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம யாரா நீன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் 2வது ஒருத்தவன் தான் இல்ல, அவனோட பேரு ஸ்பின் ஹெட். அவன் கிரேஸோட ரூமுக்கு போய் பாவம் அந்த சின்ன பொண்ணை போய் பயமுறுத்துறான். அவனை பார்த்து கிரேஸ் கத்தன உடனே அந்த சத்தம் டாமுக்கு கேக்குது. அதே சமயம் அந்த பர்னின்றவன் டாம பார்த்து ஒழுங்கு மரியாதை தரையில படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றான். ஆனா நம்பால அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்லைங்க. டீ போடுறதுக்காக கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து அவனோட மூஞ்சில ஊத்துன உடனே அந்த பர்னியோட மூஞ்சி ஒரு பக்கம் பர்ன் ஆயிடுது. டாம் அதோட விடாம பர்னிய பிடிச்சி அங்க இருந்த ஸ்டவ்ல அவனோட மூஞ்ச போட்டு அழுத்தின உடனே அவன் மூஞ்சி ஒரு பக்கமா எரியுதுங்க. ஒரு வழியா பர்னியம் மயக்கத்துல கீழே விழுந்துடுறான். அடுத்ததா டாமும் கிரேஸோட ரூமுக்கு போய் பார்க்கும்போது அந்த ஸ்பின் ஹெட் கிரேஸை பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்து அவன் ஷாக் ஆயிடுறான். ஏ மரியாதையா கிரேஸை விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு டாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பின் ஹெட்
பக்கத்துல இருந்த ஒரு பொம்மையில காலை வச்ச உடனே அது உடஞ்சிடுது, தடிக்க கீழே விழுந்துடுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி டாமும் அந்த ஸ்பின் ஹெட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். கிரேஸும் அந்த ரூம் விட்டு ஓடிடுது. டாம் ஸ்பின் ஹெட்டை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஸ்பின் ஹெட் என்ன பண்றான்னா கத்தியாலேயே டாமோட பாதத்தை குத்திடுறான். இதனால வலி தாங்க முடியாம டாமும் அந்த கத்தி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பின் ஹெட்டும் கிரேஸை பிடிக்கிறதுக்காக அந்த ரூம் விட்டு வெளியே போறான். அந்த பொண்ணு கிரேஸ் இன்னொரு பெட்ரூம்குள்ள போய் பெட்டு கடியில ஒளிஞ்சிட்டு இருக்கா. அதே ரூமோட கதவை ஸ்பின் ஹெட் திறந்துகிட்டு உள்ள வரான். இன்னொரு பக்கம் டாம் அவன் காலில் குத்தி இருந்த கத்தியை வெளியே எடுத்த உடனே அவன் பாதத்துல இருந்து அப்படியே ரத்தம் பீச்சி அடிக்குது. இந்த ஸ்பின் ஹெட்டும் அந்த பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அவளை பிடிக்கலான்னு அந்த பெட்டு கடியில போகும்போது நல்ல வேளையா அந்த ரூமுக்குள்ள டாம் வந்து ஸ்பின் ஹெட்டோட காலை பிடிச்சி இழுத்து அவனை போட்டு தொம்முன்னு அடிக்கிறாங்க. இதனால அந்த ஆளும் மயக்கம் போட்டு விழுந்துறான். அதுக்கப்புறம் டாம் ஒரு லைட் லேம்போட வயரை கட் பண்ணி இந்த ஸ்பின் ஹெட்டோட கையை கட்டி போட்டுறான். இன்னொரு பக்கம் கிச்சன்ல பர்னி மயக்க தெளிஞ்சு எழுந்துக்கும் போது டாமோட போனுக்கு ஃபீபி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்த பர்னி அந்த போன் எடுத்து ஃபீபியை வீட்டுக்கு வரும்படி அவளுக்கு ஒரு மெசேஜை தட்டி விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாமும் கிரேஸும் அந்த கிச்சன்ல வந்து பார்க்கும்போது கீழே விழுந்து கிடந்த பர்னியும் காணோம், டேபிள் மேல வச்சிருந்த போனும் காணோம். இப்போ டாம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு கிரேஸை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு வெளியே போய் பார்க்கும்போது இந்த பீஸா டெலிவரி பண்ணவனோட காரு நிக்குது. அப்பதான் டாமுக்கு தெரியுது அவனை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் டாமும் கிரேஸை கூட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடுறான். இப்ப டாமுக்கு இருக்கிற டவுட் என்னன்னா எப்படி இவனுங்க வீட்டுக்குள்ள வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரணையை பார்க்கும்போது தான் அந்த பரணை ஓபன்ல இருக்கு. டாமும் அந்த பரணையை ஓபன் பண்ணி மேல ஏறி போய் பாக்குறான். உள்ள போனா அங்க இருந்த ஒரு டேபிள்ல ஒரு மண்டவோடு இருக்கு. பத்தாததுக்கு ஏதோ சாத்தான் வழிபாடு பண்ற மாதிரி நிறைய விஷயங்க அந்த பரணையில இருக்குங்க. இதை பார்த்து ரொம்பவே பயந்து போன டாமும் அந்த பரணையை மூடிட்டு கிரேஸ் கிட்ட நீ போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்க, நான் தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறான்னு சொல்றான். இப்போ டாம் ஸ்பின் ஹெட் கிட்ட வந்து அவனை மிரட்டி உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஸ்பின் ஹெட் அதுக்கு எங்களுக்கு அந்த பொண்ணு கிரேஸும் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஃபீபியும் வேணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ரொம்பவே கொதிச்சு போன டாமும் ஸ்பின் ஹெட் மறுபடியும் ஒரு பஞ்ச் வச்சு அவனை நாக் அவுட் பண்ணிடுறான். இப்போ என்னடானா டாமோட போன்ல இருந்து ஃபீபிக்கு மெசேஜ் வந்ததுனால ஃபீபியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கார் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. அவங்களும் அந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோரை போய் திறக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது லாக் ஆயிருக்கு. அதனால ஃபீபியும் டாமோட போனுக்கு மெசேஜ் பண்றா. ஆனா இவங்க 3 பேருக்குமே தெரியாதுங்க லவ்வர் பாய் சைலண்டா இவங்களோட கார் பின்னாடி சீட்ல போய் உட்காந்துக்கிறான். இப்போ ஃபீபியோட போனுக்கு பூ அப்படின்னு போட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அவ அதை படிக்கும் போது பின்னாடி இருந்து பர்னி ஃபீபியை வந்து அட்டாக் பண்றான். இதை பார்த்து பயந்து போன அந்த டுபாக் ஒரு மைக் அங்க இருந்து ஓடி போறான். ஃபீபியும் பர்னிக்கு மூஞ்சி மேலே ஒரு பஞ்சை கொடுத்து அவனை தள்ளிட்டு ஏதோ ஒரு லிக்விட் எடுத்து அவன் மூஞ்சில ஊத்திடுறாங்க. அவனை வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே அங்க இருந்து ஓடி போயிடுறான். நல்ல வேலையா டாமும் அந்த வீட்டோட கதவை திறந்து ஃபீபியை காப்பாத்தும் போது இந்த பயந்து போன மைக்கும் காருக்குள்ள இருந்து காரை ஸ்டார்ட் பண்றான். ஆனா அவனுக்கு தெரியாதுங்க பின்னாடி லவர் பாய் இருக்கான்னு. அந்த காருக்குள்ள லவர் பாயை பார்த்த மத்தவங்க மைக்கை வார்ன் பண்ணலாம் நினைக்கும் போது அந்த லவ்வர் பாய் மைக்கோட கழுத்தா இருக்கிறான். மைக்கும் உயிருக்கு போராடிக்கிட்டு காருக்கு வெளியே வந்த உடனே அவனும் விடாம மைக்கை போட்டு தலையிலேயே குத்தி குத்தி கொள்றாங்க. இதுக்கு மேல மைக்கை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட டாமோ அந்த 2 பொண்ணுங்களையும் காப்பாத்துறதுக்காக வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். வீட்டுக்குள்ள வந்த அந்த 2 பொண்ணுங்கிட்டையும் டாம் உங்ககிட்ட போன் இருக்கா கொடுங்கன்னு கேட்கும்போது ஃபீபியோட போனை பர்னி ஏற்கனவே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். கிறிஸ்டினோட போன் கார்லயே இருக்கிறதுனால அதுவும் இப்ப அவகிட்ட இல்ல. இன்னொரு பக்கம் நமக்கு பர்னியை காட்டும் போது அவனும் மூஞ்சில எரிச்சல் தாங்க முடியாம அங்க இருந்த ஒரு ஷெட்டுக்குள்ள போகும்போது தான் தெரியுது அந்த ஷெட்டுக்குள்ள இவன மாதிரி மாஸ்க் போட்ட கல்ட் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்பதான் நமக்கு அந்த குரூப்போட தலைவன் ஜாக்கல காட்டுறாங்க. அவனுக்கு என்ன கடுப்புனா இந்த 2 பொண்ணுங்களை கிட்னாப் பண்ற ஒரு வேலையை உங்களால முடிக்க முடியலையா அப்படின்றது அந்த ஆளு கடுப்பு. அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே ஒரு அமானுஷமான கதவை பார்த்து கூப்பிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஏதோ சாத்தானோட கதவு மாதிரி தெரியுதுங்க. வீட்டுக்குள்ள டாம் அந்த 2 பொண்ணுங்கிட்டையும் சிச்சுவேஷனை சொல்லி அவங்க 2 பேரையும் காம் பண்றான். அது மட்டும் இல்லாம அவங்க கிரேஸையும் பாத்ரூம்ல இருந்து வெளியே வர வைக்கிறாங்க. இப்பதாங்க அவங்க எல்லாருமே ரிலீவ் ஆகுறாங்க. மறுபடியும் நமக்கு அந்த ஷெட்டை காட்டும் போது அந்த குரூப் தலைவன் ஜாக்கல் அந்த குரூப்லயே மோசமான கிறுக்கனான ஸ்லாக் ஜா அப்படின்ற ஒருத்தன் கிட்ட ஒழுங்கு மரியாதையா போய் வேலையை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். வீட்டுக்குள்ள டாமோட அடிக்கு கிறிஸ்டின் மருந்து போட்டுட்டு இருக்கும்போது ஏதோ தூரத்துல ஏதோ இடிக்கிற மாதிரி சத்தம்லாம் கேக்குது. இதனால டாமும் கையில கத்தி எடுத்துக்கிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். என்னடா சத்தம்னு கிச்சன்ல வந்து பார்த்தா அந்த பைத்தியக்காரன் ஸ்லாக் ஜா ஜன்னல் வழியா அந்த கிச்சனுக்குள்ள வரத்துக்கு ட்ரை பண்றாங்க. டாமும் கத்தி எடுத்து அவன் கையில குத்திட்டு ஒரு தவாவை எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சு அவனை மயக்கிறான். அப்ப அவன் ஜன்னல் வழியா வெளியே பார்க்கும்போது அங்க பர்னி டாம பார்த்துட்டு பயத்துல அவன் ஓடி போயிடுறாங்க. மறுபடியும் அந்த ஷெட்டுக்குள்ள வந்த பர்னி ஜாக்கல் கிட்ட பாஸ் மறுபடியும் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்றான். பாஸும் பர்னியை பார்த்துட்டு உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னத்தையும் புடுங்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமானுஷ கது மேல கைய வச்சு ஏதோ மந்திரத்தெல்லாம் சொல்றாங்க. அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல கட்டி போட்டு இருந்த ஸ்பின் ஹெட் கையில இருக்கிற கட்டெல்லாம் கைட்டிட்டு ஏதோ புது பவர் வந்தா மாதிரி எழுந்துக்கிறான். எழுந்தவன் கோவமா அந்த தரையை போட்டு டொம்முன்னு அடிக்கும் போது பக்கத்து ரூம்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த சத்தம் கேக்குது. டாமும் ஒரு கத்திய ஃபீபி கிட்ட கொடுத்து ஆபத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த சத்தத்தை நோக்கி போறான். ஆனா
டாம் ஒரு சீனை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னா இப்ப ஸ்பின் ஹெட் பழைய மாதிரி இல்ல, அவனுக்குள்ள ஏதோ ஒரு பவர் வந்து அவன் கண்ணுல ஆரஞ்சு கலர்ல லைட் எல்லாம் மின்னுதுங்க. டாமோ ஸ்பின் ஹெட் கிட்ட சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இப்ப அந்த ஆளுதான் பயங்கரமான பவர் வந்துருச்சுல, அவன் ஈஸியா டாமோட கழுத்தை புடிச்சு அப்படியே தூக்கி அடிக்கிறான். டாமும் கிச்சனுக்கு போய் கையில ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்து வெப்பன் மாதிரி வச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த ஸ்பின் ஹெட் அவனோட மாஸ்க கட்டும் போது ஒரு கோராமையான மூஞ்சி அவனுக்கு இருக்குங்க. அந்த சமயத்துல ஃபீபி அங்க வந்து டாம் கொடுத்த கத்தியை வச்சு ஸ்பின் ஹெட்டோட கழுத்திலே சொருவிடுறா. ஆனா அதனால அவனுக்கு எந்த ஒரு எஃபெக்ட் ஆன மாதிரி தெரியலங்க. அவன் ஃபீபியை புடிச்சு தூக்கி போட்டுட்டு இருக்கான். அந்த கத்தி அப்படியே அவன் கழுத்துல சொருவிட்டு தாங்க இருக்கு. டாமும் விடாம கையில வச்சிருந்த ஃப்ரைங் பேனை வச்சு ஸ்பின் ஹெட்டோட மண்டைய மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா அவன் தலை அப்படியே கட்டாகி துண்டா விழுது. ஒரு வழியா செத்துட்டான்டா அப்படின்னு நினைக்கும் போது அப்ப கூட அந்த ஸ்பின் ஹெட் சாகாம தலையில்லாத முண்டமா வந்து டாம அட்டாக் பண்றான். பத்தாவதுக்கு ஜன்னல் வழியா ஸ்லாக்ஜா வந்து டாமோட கையை பிடிச்சுக்கிட்டு அவனை சண்டை போட உணவும் பண்றான். இப்ப அந்த ஃபீபி பொண்ணு ஸ்பின் ஹெட் கழுத்துல இருந்து இந்த கத்தி எடுத்து அந்த ஜன்னல்ல இருந்த ஸ்லாக்ஜாவோட மண்டையிலேயே போடு போடு போடுன்னு போட்டு அவனை கொண்டுறாங்க. இப்போ ஒரு வழியா 2 பேரும் செத்து போய் கொலாப்ஸ் ஆயிடுறானுங்க. இப்போ டாம் அந்த வீட்டு கதவை திறந்துக்கிட்டு வெளியே போய் ஸ்பின் ஹெட்டோட தலைய லவர் பாய்க்கு முன்னாடி தூக்கி போடுறான். இந்த விஷயத்த லவர் பாய் அந்த ஷெட்டுக்குள்ள வந்து அவனோட பாஸ் கிட்ட சொன்ன உடனே அந்த ஆளு இதை கேட்டு இன்னும் கோவப்பட்டுட்டு இந்த மாதிரி என்னோட பூஜையில தடை வந்ததே கிடையாது, இதுக்கு மேல பொறுத்து இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மந்திரத்தை சொல்றான். அப்ப அந்த கதவு அப்படியே ஹார்ட் பீட் மாதிரி டும்மு டும்முன்னு அடிக்குது. அதே சமயம் கொல்லப்பட்ட இவங்களோட ஃப்ரெண்டு மைக்குக்கு உயிர் வந்து அவன் ஜாம்பி மாதிரி எழுந்து போய் அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. அவனை பார்த்துட்டு சந்தோஷமான அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிறிஸ்டினாவும் ஃபீபி எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த வீட்டோட கதவை திறந்து விட்டுறா. இதுதாங்க அவ பண்ணதிலே ஒரு மோசமான காரியம். மைக் கிறிஸ்டினாவோட கழுத்தை கடிச்சிட்டு ஃபீபியையும் பிடிச்சி அவளையும் கடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அதிர்ஷ்டவசமா டாம் அங்க வந்து கத்தியால மைக்க குத்திடுறான். அதே சமயம் ஃபீபியும் மைக்கோட காலை கத்தியால வெட்டுறா. இதனால அந்த மைக்கும் கீழே விழுந்துடுறான். டாம் ரஸ்லிங்ல வரா மாதிரி மைக்கோட தலை மேலேயே ஸ்லாம் போட்டு போட்டு அவன் மண்டைய அப்படி சட்னி மாதிரி குழன்னு ஆயிடுதுங்க. அதே சமயம் உயிருக்கு போராடிட்டு இருக்க கிறிஸ்டினாவை காப்பாத்துறதுக்கு ஃபீபி எவ்வளவு ட்ரை பண்றா. ஆனா பரிதாபமா கிறிஸ்டினா உயிரிழந்து போயிடுறா. இப்பதாங்க கில்லும் பார்பும் அந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க அங்க கிடக்கிற டெட் பாடிஸ் எல்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாங்க. டாமும் கில் கிட்ட அந்த சிச்சுவேஷன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவனை கூட்டிக்கிட்டு அந்த பரண மேல போய் அங்க இருந்த கல்ட்டு விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட காட்டுறான். ஆனா டாமுக்கு என்ன புரியலன்னா, உங்களுக்கு தெரியாம எப்படி இவனுங்க இந்த பரணக்குள்ள வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கில் டாம கத்தியால குத்துறான். வீட்டுக்குள்ள லவர் பாய் வந்த உடனே அவனை பார்த்த பார்ப் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, 2 பொண்ணுங்களை கடத்த முடியாத உங்களாலன்னு சொல்லிட்டு கத்துறா. இப்பதாங்க நமக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க. இந்த பேரண்ட்ஸ் தாங்க இந்த எல்லா விஷயத்துக்கும் ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த ரிவீல் பண்றாங்க. இந்த பூஜை மட்டும் நடந்து நம்ம ஃபேமிலியா செத்து போயிட்டோம்னா இறந்ததுக்கு அப்புறம் பாரடைஸ்ல சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க லூசு பயலுக. ஆனா ஃபீபி இல்லாம இது எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்க போற பலிக்கு ஒரு இளம் பெண் தேவை. அதனாலதான் இவங்க பிளான் பண்ணி ஃபீபியை இந்த வீட்டுக்கு பேபி சிட்டிங் பண்றதுக்காக வர வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல் கிரேஸையும் ஃபீபியையும் ஃபோர்ஸ்ஃபுல்லா கூட்டிக்கிட்டு அந்த ஷெட்டுக்கு பூஜையை பண்றதுக்காக கிளம்புறாங்க. இப்போ அந்த லவர் பாய் பரணையில போய் டாம மீட் பண்றான். டாமுக்கு அவன் கூட சண்டை போடணும்னு தோணுதுங்க. ஆனா லவர் பாய் அந்த பரணையில இருந்த ஒரு மண்டவோட காமிச்சு இவருதான் எங்களோட முதல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதோட பேரு த ஹெட். அந்த மண்டவோட திடீர்னு ஃபீட் மீன்னு கத்துதுங்க. அதாவது அதுக்கு சோறு போடணுமா. லவர் பாய் அது கிட்ட இரு உனக்கு போடுற அவசரப்படாத அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த பைத்தியக்கார கப்பல் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போகும்போது அந்த சின்ன பொண்ணு கிரேஸ் எனக்கு பாத்ரூம் வருது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறா. அந்த பரணையில லவர் பாய் டாமோட தலையை பிடிச்சி அந்த மண்டவோடுக்காக சாப்பிடுறதுக்கு கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அதுவும் வாய ஆன் திறந்துகிட்டு டாம சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணுது. இப்போ கில் கிரேஸை கூட்டிக்கிட்டு பாத்ரூம் போறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போன உடனே இந்த சின்ன பொண்ணு கிரேஸ் அந்த பாத்ரூம்குள்ள இருந்து ஒரு கத்தி எடுத்து கில்லோட காலிலே குத்துன உடனே அவனும் வலி தாங்க முடியாம அங்க இருந்து இறங்கி ஓடி போயிடுறான். லவர் பாயும் டாமோட தலைய அந்த மண்டவோடுக்கு கொடுக்கறதுக்காக ரொம்ப கிட்ட எடுத்துட்டு போயிடுறான். அப்ப திடீர்னு அதிர்ஷ்டவசமா கிரேஸ் பின்னாடி இருந்து வந்து லவர் பாயோட நெஞ்சிலேயே கத்தி எடுத்து குத்திடுறா. கோமான லவர் பாயம் அந்த கத்தி எடுத்து கிரேஸ் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது டாம் லவர் பாயை பிடிச்சி அந்த மண்டவோடு பக்கத்துல பிடிச்சி தள்ளுறாங்க. அவனோட தலைய அந்த மண்டவோடு சாப்பிட ஆரம்பிக்குது. இதை பார்த்த டாமோ இதாண்டா சான்ஸ் சொல்லி கடைசியா ஒரு பஞ்சு லவர் பாய்க்கு வைக்கிறான். அவனும் அந்த இடத்துல செத்து விழுறான். ஷெட்டுக்கு வந்த கில் அவன் பொண்டாட்டி கிட்ட கிரேஸ் அந்த கத்தியால குத்திட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட கூட்டத்தோட தலைவன் ஜாக்கல் கட்டுப்பாக்கி ஐயோ அந்த பொண்ணு இல்லாம இந்த சடங்கை பண்ண
முடியாது, ஒழுங்கு மரியாதையா போய் அந்த பொண்ணு புடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்லி ஆர்டர் பண்றான். இப்ப டாமும் கிரேஸும் அந்த வீட்டுக்கு வெளியே இருந்த ஒரு கேபினுக்குள்ள போய் திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளதாங்க அந்த இறந்து போன பீஸா டெலிவரி பண்ண ஆளோட பாடி இருக்கு. டாமும் அந்த ஆளோட பாக்கெட்ல இருந்து அவனோட கார் கீஸ எடுத்துக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த கப்பலும் டாம வந்து பார்க்கும்போது அவன் கையில ஒரு கோடாலியை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில அந்த மண்டவோட ஹெட்டை வச்சிட்டு இருக்கான். அப்ப டாம் அந்த கப்பல் கிட்ட ஒழுங்கு மரியாதையா ஃபீபியை ரிலீஸ் பண்ணிடுங்க, இல்ல இந்த மண்டவோட இங்கேயே வெட்டி கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இதை கேட்டு பயந்து போன கில்லும் டாம் கிட்ட இங்க மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாத, நாங்க எங்க பாஸ் கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதே சமயத்துல அந்த கூட்டத்தோட தலைவனே வெளியே வந்துடுறாங்க. கூடவே அவனோட எடுபுடி மீட்டுன்னு ஒருத்தனும் வந்திருக்கான். அந்த தலைவன் ஜாக்கல் டாம் கிட்ட ஃபீபியை எங்களால கொடுக்க முடியாது, ஏன்னா இந்த சடங்கை பண்ணி முடிக்கணும்னா அவ எங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றான். இந்த சடங்கு மட்டும் நடக்காம போச்சு, இந்த உலகத்துல நிறைய பேருக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு பயம்புறுத்துறான். ஆனா நம்ம ரஸ்லர் டாம் அதெல்லாம் கேட்டு பயப்படுற மாதிரியே தெரியலங்க. கோவத்துல அவன் அந்த மண்டை ஓட்ட கோடாலியாலேயே அடிச்சு பொழக்கிறான். இதை பார்த்து கடுப்பான அந்த லீடர் ஜாக்கலும் அவனோட எடுபுடி மீட் கிட்ட சட்டு புட்டுன்னு அவனை கொண்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். அந்த மீட்டா சாதாரணமான ஆள் மாதிரி தெரியலங்க, அவனும் ஒரு பயங்கரமான பாடி பில்டரா தெரியறான். அவனுக்கும் டாமுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையும் தொடர்ந்து ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கும்போது அந்த மண்டை ஓடி இன்னும் சாகாததை டாம் நோட் பண்ணிட்டு கிரேஸ் கிட்ட அந்த தலையை எடுத்துட்டு வந்து இவன் தலைமையில வை அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணும் அந்த மண்டை ஓட எடுத்துட்டு வந்து அந்த மீட்டோட கழுத்துல வைக்கிறா. அந்த மண்டை ஓடு அவனோட கழுத்தை கடிச்சு சாப்பிடுதுங்க. இதனால அவனும் அங்கேயே விழுந்துடுறான். ஒரு வழியா அந்த போராட்டம் முடிஞ்ச அப்புறம் டாம் கிரேஸ் கிட்ட உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே ஃபுல்லா ஓட்ட தெரியாது, ஏதோ ஒரு அளவுக்கு ஓட்டுவேன் அப்படின்னு சொல்றான். இப்போதைக்கு அது போதும் சொல்லிட்டு அந்த பீஸா டெலிவரி பண்ற ஆளோட கார் சாவியை எடுத்து கிரேஸ் கிட்ட கொடுத்துறான். நான் இப்ப அந்த ஷெட்டுக்குள்ள போறேன், 10 நிமிஷத்துக்குள்ள நான் வெளியே வரலனா கார் எடுத்துட்டு போய் எப்படியாவது போலீஸை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். டாமும் அந்த ஷெட்டுக்குள்ள போறாங்க. ஃபீபி டாம பார்த்த உடனே அப்பாடா நம்ம ஆள் நம்மளை காப்பாத்த போறான்னு சந்தோஷப்படுறான். அந்த கப்பல் டாம பார்த்துட்டு நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியாடா, எங்கடா கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு சிகப்பு கலர் லைட் அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது. அதை பார்த்த ஜாக்கல் உள்ள இருக்கிற சாத்தானோட அரசன் வெளியே வர ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்றான். திடீர்னு அந்த கதவும் திறக்குதுங்க. இதை பார்த்து ஜாக்கல் அந்த ஃபீபியை தூக்கி உள்ள போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றான். ஆனா டாம் ஜாக்கலை பிடிச்சி உள்ள தூக்கி போடுறான். அந்த கதவை அப்படியே மூடிடுதுங்க. ஒரு வழியா அந்த சடங்கும் முடிஞ்சு போச்சுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். டாம் ஃபீபியோட கட்டெல்லாம் அவுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு மூடின கதவு டமால்னு திறக்குது. உள்ள அப்படியே சிகப்பு கலர்ல வெளிச்சம் தெரியுது. அது இல்லாம அமானுஷமான சத்தம் கேட்டுக்கிட்டு மின்னெல்லாம் வர அடிக்குதுங்க. இதை பார்த்த டாமும் ஃபீபி கிட்ட அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல, நான் அது கிட்ட சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட போறாங்க. அப்போ உள்ள இருந்து ஜாக்கல் டாமோட மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறான். வெளியே வர அவனுக்கு ஒரு அமானுஷமான சக்தி கிடைச்சிருக்கு. கில்லும் ஜாக்கலோட காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது அவன் கில்ல புடிச்சு அந்த கதவுக்குள்ள தூக்கி அடிச்சிடறான். அந்த ஜாக்கல் டாம பார்த்து இந்த சடங்க பண்ண விடாம நீ செஞ்சல, உங்க எல்லாருக்குமே மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அவனும் டாம போட்டு அடிச்சுட்டு அவங்கள கொல்லலாம்னு நினைக்கும் போது திடீர்னு வெளியில இருந்து ஒரு கார் வேகமா வந்து ஜாக்கல் மேலேயே வந்து மோதுது. அவனும் பறந்து போய் மறுபடியும் அந்த கதவுக்குள்ளேயே விழுந்துடுறான். ஆனா இந்த முறை அவனால வெளியே வர முடியாது. அந்த கதவும் ஒரு வழியா மூடிடுது. அந்த பொண்ணு கிரேஸ் தாங்க அந்த காரை ஓட்டிட்டு வந்திருக்கா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, வெளியே போலான்னு அவங்க நினைக்கும் போது இந்த மீட் இன்னும் சாகாம உள்ள வராங்க. வந்தவன் டாம போட்டு அடிச்சுட்டு அவன் காலாலே டாமோட நெஞ்சிலே போட்டு மிதிக்கிறான். டாம காப்பாத்துறதுக்காக ஃபீபி அங்க இருந்த ஒரு மெட்டல் ஹுக் எடுத்துட்டு வந்து மீட்டோட கழுத்திலே சொருகுறா. அதுக்கப்புறம் ஃபீபியும் கிரேஸும் சேர்ந்து அந்த மெட்டல் ஹுக் இருக்கிற செயினை போட்டு இழுக்கிறாங்க. டாமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த செயினை சேர்ந்து இழுக்கிறான். இதனால அந்த மீட்டோட தலை அப்படியே தனியா பிச்சுக்கிட்டு வந்து அவன் அங்கேயே செத்து போறான். இதை பார்த்த பார்பும் அவங்க கிட்ட செம்மையா பண்ணீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறா. கடுப்பான ஃபீபி பார்போட மூக்குலயே ஒரு பஞ்சு வைக்கிறா. அவளும் விழுந்துடுறா. படத்தோட கடைசி சீன்ல அவங்க எல்லாருமே ஒரு கார்ல ஏறி அங்க இருந்து போறாங்க. அந்த நேரத்துல யாரும் நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. யாருடான்னு பார்த்தா பேர்னி தான் அங்க வந்து நிக்கிறான். அவன் கையில அந்த மண்டவோட வச்சுட்டு இருக்கும்போது அவனோட கண்ணு அப்படியே ரெட் கலரா மின்னுது. அந்த மண்டவோட மறுபடியும் ஃபீட் மீன்னு சொல்லுது. அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. அதே போல இந்த மாதிரி பார்க்காத வித்தியாசமான படங்கள் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல மட்டும் தாங்க உங்களால பார்க்க முடியும். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களை கூடிய ஒரு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்கள் கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.